இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த மாஸ்டர் வந்து ஆஸ்கல் அட்டாக் பண்ண வருது. ஆனால் கழுத்துக்கிட்ட போய் அட்டாக் பண்ண சமயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவனோட பாடி வந்து டச் பண்ண விடாமல் அந்த மாஸ்டர் வந்து புஷ் பண்ணி வெளியில் தெளியுது. அதுக்கப்புறம் இவளும் பார்த்துட்டு ஷாக் ஆவா. எதனால வந்து அந்த பாடி அந்த அந்த கிரியேச்சர்னால் வந்து இந்த மாதிரி ஆஸ்கலை டச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலீஸும் அப்புறம் அந்த பிரின்சஸ் இருப்பாள் அவங்க எல்லாருமே வந்து இப்போ சேஃபான ரூட்டுக்கு ஓடிட்டுருப்பாங்க. அவன் மட்டும் இல்லை கூட நம்ம சிசிலியா எல்லாருமே ஓடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் இதை பார்த்துட்டு அட்டச்சா அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மிருகம் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்கல் வந்து அங்கே இருக்கிற ஒரு மாஸ்டரை வந்து இந்த மாதிரி அடித்து அவன் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ மக்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கிற நைட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆஸ்கல் மாஸ்டர் இது மாதிரி டேக் டவுன் பண்ணிட்டாரு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஆஸ்கல் யங் மாஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த விஷயம் வந்து இங்கே போயிட்டுருக்கும். அந்த சமயத்தில் வந்து அந்த அலீஸ் அப்புறம் அந்த பிரின்சஸ் அப்புறம் சிசிலியா 3 பேருமே வந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த அலீஸ் வந்துட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் ஆகலையில பிரின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிச்சுட்டு அங்கேயே வந்து மயங்கி விழுகிற மாதிரி, அதாவது டயர்டான விழுகிற மாதிரி விழுந்துடுறா. விழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலையே பிரின்சஸ், உங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு எதுவுமே படலன்ட்டா ஒரு வித்தியாசமாக பேச பின்னாடி நம்ம சிசிலியா வந்து அலீஸ் வந்து ஒரே சொருகினதுக்கப்புறம் எதுனா நீ வந்து என்னை குத்துன அலீஸ் அப்படின்னு சொல்லும்போது நீ எப்போவுமே எனக்கு த்ரெட்டு தாண்டி, நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மேஜிக் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி வந்து அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி போனதுக்கப்புறம் இந்த அலீஸ் இருந்துட்டு அவனால் வந்து ஏற்றுக்கவே முடியல. கடைசி வரைக்கும் சின்ன வயசுலேருந்து நான் வந்து அவளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கேன், எவ்வளோ விஷயத்தை அவள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், இது வரைக்கும் அவள் வந்து என்னோடய ஃபேமிலியாக தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதனால வந்து அவள் என்னை பிட்ரே பண்ணா, இல்லை அவள் வந்து கண்டிப்பாக என்னை பிட்ரே பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, யாராவது வந்து அவள் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்பெல்லில் வச்சுருக்கலாம், இதுக்கு நம்மளால் உயிரோடு போய் அவளை பார்த்து டேரெக்டாக அந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நிறையா க்ரீச்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்க இவன் வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாள். அவள் பிளட்லேருந்தே வந்து ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி அது சாலிடாக கத்தி மாதிரி மாற்றி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நேரங்கள் போகுது. இப்போ சீனம் கெட்டது கைஸ். சிசிலியா வந்து இந்த மாதிரி அவளும் வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பாள், நம்ம வந்து இந்த மாதிரி குத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கா. அப்போ அந்த பிரின்சஸ் இருந்துட்டு நீ ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணினேன், நான் வந்து அவள் உயிரை தானே எடுக்க சொன்னேன், நீ ஏன் வந்து அவளை குத்துயிரும் கொலையுரமாக விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த சிசிலியா வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்து அவள் இறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் வந்து வேண்டவர் பார்த்தா அந்த விஷயத்தை பண்ணியிருப்பா. அப்போ சீனங்கட்டு அலீஸ் கிட்ட போகும்போது அலீஸ் கிட்ட கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையும் போடுத்தில்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹை ரேங்கிங் டீமன்ஸாக வர ஆரம்பிக்க இவர் வந்துட்டு என்னால் வந்து இது ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாது, அடைச்சா இப்படியே நான் வந்து இறக்கணும், கடைசியில் எதுக்காக வந்து அவன் என்னை குத்துனான்னு கூட தெரியாமல் நான் வந்து இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டருக்கு வந்து ஒரு டேமேஜ் விழுகுது, சரட்டமேனிக்கு வெட்டு விழுகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸையுமே வந்து ஒருத்தன் வந்து கொண்டுகிட்டு இருக்க. யாருன்னு பார்த்தா இவன் பார்த்துட்டு வந்து இவன் தான் வந்து அந்த செலிப்ரேஷனில் இருந்தவன் சொல்லிட்டு அந்த பாடி டைப்பை பார்த்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து பிரெயின் வந்துடுவான். பிரெயின் வந்து இருங்க மிஸ் அலிஸ் நான் வந்து ஒன்று தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு லிசார்டு மாதிரி இருக்குது, ஃபயர் லிசார்டு. அது வந்து ஃபயரை கக்கறங்காட்டி வந்து அவன் வந்து அந்த நெருப்பு குழம்புன்னு தப்பிச்சு ஓடிட்டு இருக்க, சுடுதுன்ட்டே ஓடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க வந்து ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சிருவாங்க. அப்போ ஹீரோ வந்து டிமானிக் ஸ்வார்டு தூக்கி போடும்போது அந்த டிமானிக் ஸ்வார்டு வந்து அங்கே ஒரு ஷீல்டு மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்க நிறுத்தி ப்ராடக்ட் பண்ணுது. சீக்கிரமாக இது முடி கெயின் அப்படின்னு சொல்லும்போது அவள் பேரை சொல்லும் போது தான் வந்து இவளுக்கு வந்து இந்த பிரெயினும் இங்கே இருக்கான் அப்படின்னா அது கெயின் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்து ஒரு வாய்டு மாதிரி க்ரியேட் பண்ணுறாரு, ஃபுல்லாக ஆர்பார்பாக வருது. அந்த ஆர்ப்பை அந்த ஹை ரேங்கிங் டீமன்ஸ் டச் பண்ண உடனே வந்து அது அந்த இடம் மட்டும் அந்த டச் பண்ணுற இடம் மட்டுமே வந்து ஒரு மாதிரி எரேஸ் ஆகிடுது, வேனிஷ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நான் வந்து முதல்ல சஸ்பீஷியஸாக தான் இருந்தேன், ஆனால் இது வந்து நீயா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு அவள் டேரெக்டாக வந்து ஹீரோவோட மாஸ்க்கை கழட்டி பார்த்தா அது வந்து ஹீரோ தான். நான் நல்ல வேலை வந்து எந்த விஷயம் விபரீதமாக நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே வந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிரைன் வந்து அலீஸ் வந்து ஹீல் பண்ணிகிட்ருப்பா. அப்போ தான் ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லுவார், அந்த சிசிலியா வந்து இந்த மாதிரி பிரின்சஸோட ஒரு ஸ்பை தான், அவள் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து உங்க கூட இருக்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு துரோகம் தான் பண்ணிகிட்டு இருந்தா, அதனால் நீ வந்து உன் மேலே எந்த தப்புமே கிடையாது, நீ வந்து இந்த மாதிரி அசேம்டாக ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் வந்து அவள் இந்த மாதிரி ஏன் வந்து அவன் என்ன பண்ணான்னு சொல்லி நான் அவளை நேராக பார்த்து அவளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நீ இங்கே எப்படி வந்த, எதனால் வந்து இவ்வளோ விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லுவது ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து இதை நான் எதிர்பார்க்கல, ஆனால் உண்மையாகவே வந்து இது எல்லாத்தையும் ஸ்கீம் பண்ணிட்டு இருக்குது ஆஸ்கல் தான். அவன் வந்து இந்த பிரின்சஸ் இதில் வந்து அவன் கிடையாது, ஆனால் அவனோட டார்கெட்டை வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து ஒட்டு மொத்தமாக போட்டுத்தலன்னு சொல்லி தான் அவன் வந்து இந்த மாதிரி
ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இந்த மிஷின் வந்து எனக்கு ஃபாதர் மூலமாக தான் வந்தது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆஸ்கல் தான் போய் இந்த மாதிரி அந்த டியூக் கிட்ட கேட்டிருப்பான். அந்த ஆஸ்கல் பரதேசி போய் அந்த அப்பா கிட்ட கேட்டால் அவர் வந்து எப்போவுமே மறுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் ஏன் எனக்கு மட்டும்தான் அவனை பார்த்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு அவனோட உண்மையான உருவம் என்னென்னு தெரிஞ்சுக்குது, வா நம்ம இப்போயே போய் அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நான் மட்டும் தனியாக போனால் நம்ப மாட்டாங்க, நீயும் வா கூடவா 2 பேரும் சேர்ந்து போய் இந்த மாதிரி ஆஸ்கலை பற்றி அவனோட சுயரூபத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு என்னை மன்னிச்சிரு சிஸ்டர், என்னால் வந்து இப்போது வந்து அந்த விஷயத்தை பண்ண முடியாது. எந்த நீ ஒன்று யோசிச்சுப்பார், எல்லா மக்களுமே வந்து ஆஸ்கல் பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒன்று யோசிச்சு பார்ப்பார். இந்த மாதிரி போரிஸ் வந்து அவன் சொன்னதையுமே வந்து நம்பியிருப்பான். அதுக்கப்புறம் நிறையா மக்கள்கள் வந்து அவனை ஹீரோ மாதிரி ஒரு ஆஞ்சலிக் ஃபேஸாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. நிறையா மக்களுக்கு வந்து அவன் தான் ஒரு ஐடல் மாதிரி. இவ்வளோ ஏன் எனக்கே வந்து அவன் தான் ஐடல், நான் வந்து அவன் என்னை பிட்ரே பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியாது அவன் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லி. ஆனால் எதனால வந்து நான் அவனை நம்பினேன்னா ஒரே ரீசன் தான், அவன் வந்து ஒளியின் கடவுளால் வந்து தேர்வு செய்யப்பட்டேன். அந்த கடவுள் வந்து இருளை நீக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதனால வந்து அந்த காடு வந்து இவனை செலக்ட் பண்ணியிருக்க. நீ வந்து இப்போ போய் இந்த விஷயத்த சொன்னீன்னு வையேன், அந்த கடவுள் வந்து அவன் அந்த கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க பாரு நிறைய ஃபாலோவர்ஸ், அவங்க எல்லாமே வந்து உன் பக்கம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி ஒளியின் கடவுள் போய் ஆஸ்கல் மாதிரி ஒருத்தனை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒளியின் கடவுளுக்கு வந்து சேவியர்னு ஒருத்தன் வேணும். ஆனால் அவனோட கேரக்டரோ அவனோட நடைமுறையோ இதெல்லாம் வந்து அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சேவியர் வேணும், அவன் எந்த மாதிரி பர்சனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால் இதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஆனால் உனக்கு இதெல்லாம் எப்படி கைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் வந்து இதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ வந்து சொல்ல விருப்பறப்ப மட்டும் என்கிட்ட வந்து இதை சொன்னால் போதும், ஆனால் நீ வந்து எப்போவுமே வந்து தனியாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு அவசியம் கிடையாது, நீ வந்து எல்லா பேட்னையும் வந்து நீ சோலோவாக சமக்கணுன்ட்டு கிடையாது, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆறுதல் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ சீனங்கட்டாயி அங்கே பிரின்சஸ், அங்கே மிச்ச 2 பிரின்சஸ் வந்து அந்த வாடி வந்து அட்டாக் பண்ணும்போது இவன் வந்து நடுவில் பூந்து இந்த மாதிரி காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். காப்பாற்றணுன்னு இருந்துட்டு எல்லாருன்ட்டு, அதாவது ஆக்சுவலாக இவன் ஒரு சேவியர் மாதிரி தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பவரே அதுதான். ஆனால் இவன் கைண்ட் ஆஃப் பர்சன் இவன் வேறு. அவனோட பவர் வந்து சேவியருக்கு சம்மந்தமானது, ஆனால் இவனோட கேரக்டர் வந்து ஈவில். அது நீங்கள் புரிஞ்சுக்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் வந்து அவன் அங்கே 2 பிரின்ஸை காப்பாற்றணுன்னே நான் வந்து நீ பண்ண இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி எம்பரர்கிட்ட சொல்லி உனக்கு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவனுக்கு அதுதான் தேவை. இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகி இந்த மாதிரி சேவியராக வந்து மக்கள் மத்தியில் வந்து அவனை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்துட்டு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சீனங்க கட்டது கைஸ். சீனங்கட்டாயி இந்த அலிஸ் வந்துட்டு நான் அந்த மாதிரி சிசிலியை பார்த்து நேராக வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு நான் அவனை கூட்டிகிட்டு போகிற சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்படி கேன் அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கு ஒரு வழி தெரியும், அவன் கண்டிப்பாக இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆகி போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த சீனங்கட்டாயி அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்நேரம் வந்து எல்லாமே வந்து விஷயம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அவள் வந்து அந்த சிசிலியை வந்து ஒரு ப்ரெசன்ஸை வந்து சென்ஸ் பண்ணுறா. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ப்ரெசன்ஸ். இதை வந்து என்னால் என்னென்னு கரெக்டாக தெரியல, ஆனால் இது ரொம்ப வந்து எனார்மஸான ஒரு ஆறாவாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஜன்னலை உடச்சிட்டு ஒரு கத்தி வந்து செவுத்துல சொறி நிற்க. இவர் இருந்துட்டு அந்த ஸ்வாடை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணார் இது வந்து மிஸ் அலிஸோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இவங்க 2 பேருமே வந்து யார் என்ன அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து இங்கே சீன் அப்படியே கட் ஆகுது கைஸ். இதோடய இந்த பாட்டு முடிஞ்சு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் லிமிட் வரைக்கும் பாய் கைஸ்.